முதலில் இங்கே நாம் முன்வைத்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல். தமிழர்களுக்கான ஒரு இறையாண்மை கொண்ட அரசமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அதோடைய அடிப்படை நோக்கம். அப்போ தமிழர்களுக்கான அப்படின்னு வரும்போது தமிழர்கள் யார்? தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். அப்போ எந்தெந்த குடிக்கெல்லாம், எந்தெந்த சமூகத்திற்கெல்லாம், எந்தெந்த சாதிக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள். இந்த காத்தான்குடி சம்பவத்திற்கும் தலைவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப அதை சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எதற்கு அந்த வெறுப்பை விதைக்கிறாங்கன்னே நமக்கு இன்னும் புரியல. சரி, அப்படி பார்த்தா சரி, ஓகே, நீங்க சொல்றது படி நம்ம எடுத்துக்கோமே. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈஸ்டர் பாம்பிங் நடந்துச்சு, அது யார சொல்லுவீங்க? ஈஸ்டர் பாம்பிங் பண்ணா அது இலங்கை ராணுவம் பண்ணுச்சு, இஸ்லாமியர் மேல பழிய போட்டுச்சுன்னு சொல்லி பேசுறதுக்கு தெளிவா தெரியுது உங்களுக்கு, தெளிவா தெரியுது. அப்ப இப்ப உங்ககிட்ட பண்ற இதே நடவடிக்கைய பல வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இவ்வளவு டிஜிட்டல் மீடியாஸ் இருக்கு, இவ்வளவு கேமராஸ் இருக்கு, இவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு, இப்பவே அவனால ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனை உங்க நாட்டுல பண்ண முடியுது அப்படின்னா, ஈஸ்டர் பாம்பிங்ல காட்ட முடியுது அப்படின்னா ராஜபக்சே தான் பண்ணான்னு சொன்னீங்கல்ல. அவன் ஆட்சியில பிரச்சனை வருதுன்னு உடனே இங்க இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பது போல காமிச்சு அதை அடுத்து பண்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் பேசுனீங்கல்ல. ஏன் இந்த பார்வை ஏன் உங்களுக்கு காத்தான்குடி சம்பவத்துல வர மாட்டேங்குது? அது ஒரு நியாயம், அது ஒரு நியாயமா இருக்கு. இவ்வளவுதான விஷயம். அதையும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் பேசிக்கா என்னன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழர்களை மதமாக உடைக்க முடியுமாங்கிறது சிங்களவர்களுடைய ஒரு செயல் திட்டம். சரி, அவங்க ஏன்னா தமிழ் பாப்புலேஷன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பாப்புலேஷன் அங்க மேஜர். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள், அவங்க தான் அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணிலேயே வாழ்றவங்க, அவங்களுக்கு வேற எந்த இதுலயும் தொடர்பு கிடையாது, கடல் தான் நடுவுல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. சரி, சோ அவங்க அங்கேயே இருந்தவங்க, அவங்க வெளியில இருந்து வந்தவங்க கிடையாது, போனவங்க கிடையாது. அந்த ஈழத்தமிழர்கள் ஒரு பெரும் பகுதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மலையக தமிழர்கள். மலையக தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள். அவங்களை யார் கொண்டு போய் அங்க மலையகத்துல குடியமர்த்தினான்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன். சோ வெள்ளக்காரன் போய் அவங்க குடியமர்த்திட்டான். சோ 2 பாப்புலேஷன். 3வது பாப்புலேஷன் என்ன? இஸ்லாமிய தமிழர்கள். புரியுதுங்களா? இந்த 3வது பாப்புலேஷன் மத சிறுபான்மையாக இருக்காங்க. இதுல ஈழத்தமிழர்கள்ல 3, அதுல இஸ்லாமிய தமிழர்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்தவ தமிழர்கள் இருக்காங்க, அப்புறம் நம்ம சாமானிய சைவ சித்தாந்தத்தை ஏற்று இருக்கக்கூடிய தமிழர்கள். சோ இந்த பாப்புலேஷன் தான். மதத்தால் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள். இதை முதல்ல ஈழத்தமிழர்கள் உணரணும். அவங்களுக்கு ஒரு தனி பேர் கொடுத்து அவங்க தமிழர் கிடையாதுலாம் பேசிட்டு இருக்கிறது அது ஒரு மதவாதம் தான். அவங்க தாய்மொழி தமிழ், ஆனா அவங்க அரபி அவங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க மதவாதம் தான். இங்க எப்படி சங்கி பயலுக்கு இஸ்லாமிய தமிழர்களை ஏத்துக்காம பேசிட்டு இருக்காங்க, அதே சங்கித்தனத்தை தான் நீங்களும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. தலைவரே மிக தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தலைவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைவர் சொன்னதை தயவு செஞ்சு கேட்டு நடந்துக்கோங்க. தெளிவா சொல்றாரு, நமது இனத்தவர்கள் மதம் தான் வேற அவர்களுக்குன்னு அவர் பேசினதே இருக்கு. அந்த ஸ்பீச்ல தான் அந்த ஒரு மாவீரர் தின ஸ்பீச் நினைக்கிறேன், அதுல பேசிட்டு தான் நான் எஞ்சி போகும்போது போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறல அந்த ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல சொல்லுவாரு, அதுல தெளிவா சொல்லுவாரு, ஒரே இனம் தான், தமிழ் சமூகம் தான், ஒரே தமிழ் இனம் தான், ஆனா மதம் அப்படிங்கறது அங்க பிரையாரிட்டைஸ் ஆகுறதுனால அதுக்குள்ள நமக்குள்ள பிளவு ஏற்படுத்துறாங்கன்னு மிக தெளிவா என்ன பண்றாங்கன்னா, இலங்கை ராணுவம் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நடுவுல அது எல்லாமே அன்னைக்கு இப்பெல்லாம் காடுங்க, உங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஈழத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குன்னா கொஞ்சம் தூரத்துக்கு காடு இருக்கும், திரும்ப ஒரு ஊர் இருக்கும். அப்ப அந்த ஒரு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பற்ற பாதைகள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல போறது வரதுங்கும் போது இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை ராணுவம் மிக தெளிவாக தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களுக்கும் சண்டையை மூட்டி விடணும், மதவாத சண்டை. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய போராளிகளுடைய உடையவே இவனுங்க உடுத்திக்கிட்டு அங்க அப்பப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை அதாவது ஒரு 4-5 பேர் ஒன்னா இளைஞர்கள் போறாங்கன்னா ஒரு 2 பேரை சுட்டுறது. அப்ப என்ன ஆகும், அங்க மிச்சம் இருக்க 2 பேர் தப்பிச்சு போவாங்க. அவங்க என்ன யாரை பார்த்திருப்பாங்க, இயக்கத்துல சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயக்கத்துக்காரங்க துப்பாக்கில சுடுறாங்க அப்படிங்கறத, ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. தூரத்துல இருந்து யாரும் பக்கத்துல பேசிட்டு நாங்க இந்த இயக்கத்துல இந்த இதுல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் சொல்றது இல்ல. தூரத்துல இருந்து சுடுவாங்க, பார்த்தா யூனிஃபார்ம் பார்த்தா இவங்க 2 பேரை சுட்டுறான், 2 பேர் தப்பிச்சு போவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆளுகளை சுடுறாங்க. அந்த சைட்ல இன்னும் இந்த பக்கம் சில விளங்காத சில மதவெறி கிறுக்கனுங்க இருப்பானுங்க, அவங்கள விட்டு அவங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது இல்ல. ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ்ல விட்டு அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல நான் சொல்றது நம்ம, அதாவது இவங்க தரப்புலயே சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிற தரப்புலயே ஒரு சிலர் மதவெறி வெறுப்பு பிரச்சாரத்தையும் அங்கங்க 4 பேர் பேச விடுறது. அங்கங்க 4 பேர் அவங்க துரோகிகள் தான், ஆனா அந்த துரோகிகள் அங்கங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்க நம்ம மேல வெறுப்பு கக்குறாங்க, அப்ப இவங்களாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்ப சூழல் உருவாக தொடங்குது. இந்த நேரத்துல இலங்கை ராணுவம் என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட போயிட்டு, நீங்க உங்களை பாதுகாக்கணும், எங்களால முடியாது, இந்த எல்லைக்குள்ள அவங்களோட எல்லையாக இருக்கு, அதுக்குள்ள எங்களால போறது கஷ்டம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்குறோம், அந்த ஆயுதங்களை நீங்க வச்சுக்கிட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோன்னு சொல்லி இஸ்லாமிய தமிழர்களிடம் இலங்கை ராணுவம் ஆயுதத்தை கொடுத்து அவங்களுக்கு பேர் ஊர்காவல் படையின்னு ஒண்ணு உருவாக்கி விட்டுச்சு. அதாவது இந்த தமிழ் முஸ்லிம்ஸ் வச்சு என்னத்துக்கு அவங்க பாதுகாப்பா போறோம், அதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட அந்த
போராட்ட இவங்களை போய் கொல்லுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த ஆயுதம் கொடுக்குறாங்க. இது வந்து இவங்க தரப்புல எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப பிரச்சனை ஆகுது, உண்மையாவே அங்க பிரச்சனை ஆகுது, இஷ்யூ ஆகுது. அங்க ஆயுதங்கள் வாங்காதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம தரப்புல இருந்து யாரும் அதை பண்றது இல்ல, ஏதோ தவறு நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள மாறி மாறி சூழ்ச்சியில விழுந்துடுறாங்க, மாறி தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் பேரும் இறந்து இந்த பக்கமும் சாகுறாங்க, அந்த பக்கமும் சாகுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதோடைய ஒரு பெரிய நிகழ்வா தான் வந்து இந்த காத்தான்குடி இது. தொழுகையில் இருக்கிற நபர்களை வந்து அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பல நாடுகள்ல இருந்து உதவிகள் வந்துகிட்டு இருக்கு, பல இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து உதவிகள் வருது, பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க போறாங்கும் பொழுது இந்த இதெல்லாம் உடைக்கிறதுக்கு இதை ஒரு நிகழ்வா பயன்படுத்திக்கலாம். புரியுதா? இப்ப ஈரான் கிட்ட வந்து என்ன சொல்லலாம் பாத்தீங்களா, அவங்க இந்த மதவாதம் வந்து இவங்க வந்து இவங்களை அழிக்கிறாங்க, அதனால நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அந்த இலங்கை ராணுவத்தை நாங்க கட்டமைச்சுக்கோங்க, ஈரான் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. இதை காமிச்சு, இந்த விஷயங்களை காமிச்சு. புரியுதா? இலங்கை ராணுவம் இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அது என்ன வேணாலும் நடிக்கும், என்ன வேணாலும் பண்ணும், மாறி பேசும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்தியா காட்டி கொடுத்தானுங்கல்ல, இந்தியாவோட உடன்படிக்கை வச்சுட்டு தானே நீ வந்து பேசுற, அப்புறம் இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் செய்தோம்னு ஏன் அப்புறம் காட்டி கொடுத்த? யாருக்குமே அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, சீனாவுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, அமெரிக்காவுக்கும் மாறி இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன் எல்லா பக்கமும் போவேன் மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாருக்கும் உண்மையா இருந்தது இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றது, பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையும், அங்க இருந்த தமிழ் 2 பேருமே தமிழர்கள், இவங்க சைவ தமிழர்கள், அவர் இஸ்லாமிய தமிழர்கள், இவங்களுக்குள்ள சண்டை முட்டுட்டா இவங்க 2 பேரும் பாப்புலேஷன் அடிச்சுட்டு சாகட்டும். அதை செய்யறதுக்கு தான் நம்ம இயக்கத்துடைய உடை உடுத்தியே போயிட்டு அந்த தாக்குதலை செஞ்சானுங்க. அதுல கொஞ்சம் பேர் அதை பாக்குறாங்க, கொஞ்சம் பேர் அதை பார்க்கல. இதை செஞ்சுட்டு கடைசியில பழி தூக்கி இயக்கத்தின் மேல போட்டு இதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. இதுதான் நடந்தது. இது வந்து எத்தனை முறை கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? இதுல கூட இருந்து குடிபெரிச்சவனே தெளிவா சொல்லிட்டான், கருணாவே சொல்லியிருக்கேன், அதுக்கும் தலைவருக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு. ஆமா, பின்னால பேட்டிகள்ல சொல்லியிருக்காப்ல. இதுக்கப்புறம் என்ன? ஆனா திரும்ப அந்த பழியை தூக்கி அது ஒரு வெறுப்புணர்வு மனசுல வச்சுக்கிட்டு அதை ஏத்து Yeah.